யாத்திராகமம் 8வது அதிகாரம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 8வது அதிகாரத்தின் 22, 23, 24 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தின் முதல்ல 3 வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்தார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்கள்னா யாரு? பார்வோன், எகிப்தியர். கர்த்தர் மோசேயை கொண்டு பேசுகிறார். நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும். நாளைக்கு என்ன அடையாளம் உண்டாகும்ல நான் பேச போறதில்லை. ஆனா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்க எப்படி பிலீவ் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே சம்பவிக்கும். போன வருஷத்துல ஒரு சாட்சியை அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு சாட்சி கூட்டத்தில் வந்து சொன்னாங்க. செப்டம்பர் மாதத்துல அவங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் கடன் இருந்துச்சு. பல ஆண்டுகளாய் தீர்க்க முடியாமல் இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்துல ஆராதனை வேளையில நெகேமியா 52 நாளைக்குள்ள அலங்கத்தை கட்டி முடித்தான் என்ற வார்த்தை வந்தபோது அவங்களுக்கு இந்த 52ங்கிற வேர்டு ரேமாவாக வந்தது. உடனே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அதை வச்சு ஜோம் பண்ண 52 நாள் கரெக்டா அண்டில் இருந்து 52வது நாளில 30 லட்ச கடத்தை தீர்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? வேர்ட் பை வேர்ட்ல எவ்ரி வேர்ட்ல எனக்கான ரேமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறவர்கள் அதை நிச்சயமாய் சுதந்தரிப்பார்கள். எனவே நான் வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டே இருப்பேன். நீங்க அதை எப்படி பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேல் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே கர்த்தர் வாதைகளை அனுப்ப ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும். முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனையாய் வருகிறது. இந்த சம்பவத்துக்கு முன்பாக நடந்த வாதைகள் வரைக்கும் தண்ணீராகட்டும், தண்ணீர் இரத்தமாய் மாறினது, தவளை, பேன்கள், இதுல பாதிக்கப்பட்டது எகிப்தியர் மட்டுமல்ல, இஸ்ரவேலரும். எகிப்தில கர்த்தர் அனுப்பின வாதைகள்ல இந்த முதல் பகுதியில இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டார்கள். காமனா இப்ப கொரோனா வந்துச்சு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும். அதே போலதான். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் அப்படி விட்டார். அதன் பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வித்தியாசப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவருடையவர்கள். அவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் நிற்கிறவர்கள். ஆனால் பாருங்க, காமன் பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை போலதான் உங்களுக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான். இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்படி கடைசி வரை போக கர்த்தர் விட மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் நிற்க வைத்து என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும்படி செய்வேன் என்று இதை நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போறார். அது வரைக்கும் காமனா எல்லாரும், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் எப்படிதான் மாறுச்சு அப்படின்னா ரத்தமா தான் மாறுச்சு. வித்தியாசமே இல்லை. அவன் தெய்வத்தை கும்பிடுறான், இவன் ஜீவனுள்ள தேவனை கும்பிடுறான். அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இவன் வீட்டுல. அவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது, இவங்க வீட்டு பைப்பை திறந்தாலும் பிளட் வருது. என்ன காஸ்பல் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்லி ஜீவனுள்ள தேவன் நோக்கி கூப்பிடு, எங்க உன் பைப்பை ஓபன் பண்ணு, பிளட் போதும், நீயே கூப்பிடு. என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை. இந்த பாதையில பயணிக்கிறவர்கள் நான் சொல்லும் வார்த்தை புரியும். நேற்று மாலை வேளையில ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டே இருக்கிறார், வைத்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன், இது சிலருக்கு எமர்ஜென்சியா கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தை. ரேமா,
இந்த ஃபைலை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். நீ பயணித்த பாதையிலே கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர பண்ணி, உன்னுடைய உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆமென் சொல்றவங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமே. நாம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படியே எனக்கு செய்ய போகிறார்? கர்த்தர் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த பைபிளை நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்தோடு இந்த வார்த்தை கேட்கும்படி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். இது கர்த்தர் செய்கிறது. கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டாக்க போகிறார். எப்படி வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி என் ஜனங்கள் குடியிருக்கிற கோசே நாட்டை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். உன்னை விசேஷப்படுத்துகிறார். உன்னை விசேஷித்தவன் ஆக்குகிறவர் யார்? கர்த்தர் செய்வார். அப்படியே செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், ஆமென், 22வது வசனம், இருக்கிற கோசே நாட்டை, அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, என் ஜனங்கள் இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்தி. பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை பார்த்து கேட்டார், வனாந்திரத்திலே எதை பார்க்க போனீர்கள் அப்படின்னு கேட்டார். வனாந்திரத்தில் நீங்க எதை பார்க்க போனீர்கள்? வனாந்திரத்தில் பார்க்கும்படி ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாரும் படையெடுத்து வனாந்திரத்துக்கு வராங்க. ஏன் தெரியுமா? அங்கே அவருக்காய் காத்திருந்த யோவான் ஸ்நானன் இருந்தான். விசேஷப்படுத்தினார். ஆண்டவர் விசேஷப்படுத்துவார். அவருடைய ஜனங்கள் சில இடத்துல கொண்டு வைப்பார். அந்த வைக்கிற இடம் யாரும் இருக்கக்கூடாத இடம், யாரும் இருக்க முடியாத இடம். அத்தனை இடத்தையும் ஆண்டவர் அந்த இடத்தை விசேஷப்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு விசேஷம் இல்ல, இவர்கள் இருக்கிறதுனால அந்த இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறார். ஹalleluya. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவர் உங்களை சில இடத்துல வைத்திருப்பார் பாருங்க. அங்க வந்து ஒரு பேருக்கு கூட ஒரு வண்டி வராது, அங்க கரண்ட் கூட இருக்காது. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்தை விசேஷப்படுத்துவார் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வரும். அதான் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல தேவன் வித்தியாசப்படுத்துறது எப்படி தெரியுமா? விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்துவார். எல்லாரும் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இதுதான் கேள்வி. வந்து பாரு, இப்படி சொல்ல போறாங்க. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? நாசரேத்தின் நன்மையை என்ன வந்து பார்க்க சொல்லல, வந்து பார். என் ஜனங்கள் இருக்கிற, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து புலம்புறீங்களோ அதை விசேஷப்படுத்த என் தேவனால கூடும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர்லயே நிறைய சொல்லலாங்க. ஃபாதர் இருக்கிற ஜெபத்தோட்டம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த இடத்தை ஆண்டவர் காட்டி அங்க இருந்து 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 உண்மையிலே இப்ப அது ஒரு உண்மையில அருமையான தோட்டம் ஆயிட்டு. எப்போ அங்க மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். அதே போல நாலுமாவடி இருக்குல்ல, நாலுமாவடி அது ஒரு ஊரு, அங்க அர்த்தம். இப்போ அங்க ட்ரெயினே போகுது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு இடத்தை காண்பித்து, அதுவும் ஊர்ல அந்த எண்டுல போய் ஒரு தேவ மனுஷனை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு, யாருக்காவது தெரியுமா? ஆமா, நமக்கு 4 மாடி தான் தெரியும், 4 மாடி தெரியாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய வேலை வரும் தெரியுமா? கன்னியாகுமரியில இருந்து அந்த போர்டு போட்டே பஸ் போகுது. ஹalleluya. நீ அதாவது வித்தியாசத்தை உண்டாக்க நீங்க எதுவும் பண்ணிராதீங்க, ரொம்ப வித்தியாசமாயிரும்.
நீங்கள் அமர்ந்திருந்து வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க. இந்த அடையாளம் நாளை நடக்கும். ஷேரே மக்களோரோ சொன்னோ ரிபா மக்கரா பச்சனலரா ஹண்டரே மம்ரோதனரா ஷேரே மம்ரா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில வாஷிப் பண்ணுங்க. இதுவரை நீ பயணித்ததல்ல, கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். கர்த்தர் வித்தியாசப்படுத்த போகிறார். ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்வார். விசேஷப்படுத்தி விசேஷப்படுத்தி. ஹalleluya. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம். கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே, 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 ஏகோவா, ஏகோவா. பிரியமானவர்களே, மத்தேயு 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு, அதாவது ஒரு வேர்டு இருக்குல்ல, வேர்டுல ரொம்ப சின்ன உறுப்பு எது? புள்ளி. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சா கா லா மூ மா போட்டு மேல ஒரு அது கூட நன்மையாக தான் இருக்கும். ஹalleluya. அதான் நான் செய்வேன் என்றார் கர்த்தர். அப்படியே அப்ப இதை செய்யறது யாரு? கர்த்தர். கர்த்தர். அதனாலதான் அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து. இதை செய்யறது யாரு? கர்த்தர். ஒரு சிறு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. லூக்கா 16:17 சொல்லுகிறார், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்குமா? வானமும் பூமியும் என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஒளிந்து போக போகுது. ஆனா நம்மளால அது சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. சாத்தானால் அது சாத்தியமாக்க முடியுமா? இந்த வானத்தை சாத்தானால ஒளிந்து போக பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியமே இல்லப்பா, இதெல்லாம் நிக்கும். மனுஷன் தான் ஒளிந்து போனான். ஆனா வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அது அவமாய் போவது, அது 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 நடக்காம போவதை பார்க்கலும் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். இந்த பைபிள் எவ்வளவு ஆழமானது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது. அவருடைய வார்த்தை எதிர்ப்பார் இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் எதுவுமே சொல்லல. எகிப்துல வாதை வரும்னா அந்த வாதையினால இவங்களும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு டைம் வருது பாருங்க, இந்த ஜனங்கள் கேட்கவும் இல்லை எங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று. ஆனால் அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்வார் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன், வைராக்கியம் கொண்டேன். அவரால் அதை தாங்க முடியாது. சீயோனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருந்தாலும் அவரால் அதை தாங்க முடியாது. எனவேதான் சகரியா 1வது அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், சகரியா புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி,
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மகா வைராக்கியம் கொண்டிருந்ததுனால கர்த்தர் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய 16, 17 வசனம், ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகின்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறுகின்றார். இதெல்லாம் அவர் அந்த வைராக்கியம், என் பிள்ளை, என் சபை, என் ஜனம் அப்படிங்கிற வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு நடந்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இல்லங்க. அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஜனங்க கஷ்டப்படுறத பார்த்து புறஜாதிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதை பார்த்து, அதாவது நம்ம பிள்ளை கஷ்டப்படுறத இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னு அதை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவருக்கு வருது. நமக்கு தான் சூடு சோரணை இல்லை. ஆமே, அவருக்கு அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ பெருசா மோசை கோலையும் தூக்கிட்டு நிக்கிறாரு. அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க. இந்த தவளையினால் அவங்க வீட்லயும் தான் தவளை இருக்கு, அவங்க வீட்டிலேயும் தானே பேன் இருக்கு. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசியிருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தார், இங்க பாரு, நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன், வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசியுங்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஒரு டைம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் வித்தியாசத்தை நிச்சயமாக, இதை சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், ஜனங்கள் இதை புரியாமல் புலம்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு மேல வசனங்களை பார்த்தீங்கன்னா 13 முதல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது. என்ன பேசுறாங்க? 14வது வசனம், தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்படி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இன்னும் நம்ம அந்த ஒரு சேஞ்ச் வரல. பாத்தீங்களா? வராததும் நமக்குள்ள இப்படிப்பட்ட புலம்பல் கண்டிப்பா வரும். அப்படி புலம்பாத யாருங்க உண்டு? யார் உண்டு? அடியானுக்கு என்ன தருவீர் என்று ஆபிரகாமே கேட்டானே. ஆண்டவர் சொல்லி, இப்படி எல்லாம் பேசாதப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறார். அதான் சொல்லி, ஜனங்களுடைய பேச்சு எனக்கு கடினமா இருக்கிறது அப்படிங்கிறார். எதுக்கு நாங்க வர்ஷிப் பண்ணி, எதுக்கு நாங்க ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி துக்கித்து நடந்தோம்? எதுக்கு நாங்க ஃபாஸ்டிங் இருந்து, எதுக்கு நாங்க கட்டளைகளை கை கொண்டு? அடுத்த வசனத்துல, இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே. இப்போதும், இப்போ அவங்க பாக்கியவான்கள் மாதிரிதான் இருக்கும். தீமை செய்யறவங்க திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து விடுவிக்கப்படுகிறார்கள். தேவன் எங்களை பரீட்சிக்கிறார், நாங்க அகப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தேவனை பரீட்சிக்கிறார்கள். அவர்கள், ஆண்டவர் சொல்ல, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இந்த வார்த்தையை நேத்து மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் சிந்தையில போட்ட ஒரு வார்த்தை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கும். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ. A day will come. அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் காண்பிக்கப்படும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் அல்லாதவைகளை ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 65, 13, 14. ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ
தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஏன் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றார் தெரியுமா? இது அப்படியே மாறி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதான் விஷயம். இதோ அப்படின்னா இதெல்லாம் மாத்த போறார். அதான் புலம்பலுக்கு பதிலாக முச்சடிக்கு பதிலாக. ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கு. அதான் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார். எனவேதான் தேவன் தருகிற வார்த்தையில என்ன இருக்கும் தெரியுமா? நாளை குறித்த நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. நாளை குறித்த நம்பிக்கை தேவன் தருகிற வார்த்தையில் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, இது நான் உனக்கு தந்த வார்த்தையில ஒரு 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 உறுப்பு அவமாய் போவதை விட இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போறது ரொம்ப லேஸ். ஹல்லேலூயா. மோசே கோவத்துல தூக்கி போட்டு கல்லை உடைச்சாரு. ஹல்லேலூயா. உடைச்சாரு, தூக்கி போட்டு உடைச்சாரு. ஆண்டவர் திரும்ப 2 கல்லை எடுத்துட்டு வானார். அந்த கல்லை என்ன எழுதினார் தெரியுமா? என்ன ஒரு வெளிப்பாடு! கர்த்தருடைய வார்த்தை தான் எழுதுவார், சாத்தனுடைய வார்த்தை எழுதுவார். ஏற்கனவே எழுதி கொடுத்தார்ல, உடைச்சான்ல, அதே வார்த்தை. அதன் அர்த்தம் என்ன? நீயே தூக்கி போட்டு உடைச்சாலும் இந்த வார்த்தை மாறாது. சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, அந்த திட்டம் சொப்பனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையிலே இன்று நீங்கள் சந்திக்கிற அனைத்துமே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வார்த்தைகள். ஏன் 3 ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன்னா 3 சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால 3 வார்த்தைகளை வச்சுதான் ஆண்டவர் காட்டித்த. 1 பக்கத்தில் இரு, 2 பாதத்தில் இரு, 3 பலி செலுத்தி கொண்டே இரு. ஆமென். 3 சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்தி கொண்டே இரு. இந்த 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். என் ஜனம் இருக்கிற கோசே நாட்டை, இந்த கோசேனை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு சண்டே செய்தியில சொல்லி இருக்கிறேன். நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை இன்னைக்கு செய்தியில வருகிறதுனால அதை டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன். யோசேப்பு எகிப்தில் அதிபதியா இருக்கிறான். இப்ப யாக்கோபை அழைத்து வர சொல்லும் போது யோசேப்பு சொல்லும் வார்த்தை ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45:10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசமணியின் சமீபத்தில் இருக்கலாம். கோசேன் என்றாலே டிரா நியர் என்ற அர்த்தம். பக்கத்தில் இரு, பக்கத்துல வா, பக்கத்துல இரு. கோசேன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே பக்கத்துல இரு. ஆண்டவர் சமூகத்துல. அப்போ இந்த நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, தூரம் போவது என்பது ரொம்ப எளிதில் நடக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து மேல சேவகர்கள் வந்து கை போட்டதும் சீஷர்கள் எல்லாம் எப்படி போனாங்க தெரியுமா? அப்படி சிதறி போயிட்டாங்க. அதனாலதான் பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலிக்கல பாத்தியா? என் ஜனம் இருக்கிற கோசே நாட்டு. அப்போ ஜனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பக்கத்துல. அதை விட்டு போயிடாதீங்க. தேவனை விட்டு விடுவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் சுத்தி நடக்கும். ஆண்டவர் விட்டுறக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்குவதற்கு எந்த புயல் அடிச்சாலும் ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். பேதுரு பாருங்க, உண்மையில் ஆண்டவர் என்னையும் கடல் மேல நடக்க வைங்க. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் கடல்ல நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு எதுக்கு பேதுரு கடல் மேல நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு? இயேசு கிட்ட போகணும், அவ்வளவுதான். போட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேதுருவையும் சேர்த்து 12 பேர். இப்ப இயேசு கிட்ட போகணும்.
ரைட். போட்ல இருக்கிறதுல பேதுருக்கு ரொம்ப நெருக்கமானது யாரு? இன்னும் நெருக்கமா ஒரு ஆள் உண்டு, அந்திரேயா. அந்திரேயா யாரு? பிரதர். யோவான் யாரு? ஃப்ரெண்ட். இவங்க எங்க இருக்கிறாங்க? டைம் இல்ல, கொஞ்சம் குயிக்கா. போட் பக்கத்தில் பாக்குறீங்களா? இங்க எங்க இருக்கலாம், போட்ல இருக்கிறான். இப்ப பேதுரு யார்கிட்ட மட்டும் பெர்மிஷன் கேட்டார்? இயேசுட்ட மட்டும். அந்திரேட்ட, அந்திரேயா நான் போட்டுமா கேட்டாரா? யோவான்ட்ட கேட்டார், நான் போட்டுமா கேட்டா விட்டுருப்பாங்க? இல்ல. இயேசு கிட்ட போவதற்கு வேற ஒருத்தருடைய பெர்மிஷன் உனக்கு தேவை இல்ல. நான் போட்டுமா? ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சொல்ல, ஆண்டவருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பரலோக பெர்மிஷன் இருந்தா மட்டும் போதும். வான் அவர் சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் நான் இங்க போட்டுமா, நான் போட்டுமா, நான் போட்டுமா விட்டுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. நம்மளே நிறைய விட மாட்டோம். ஆண்டவர் அதான் யார்கிட்ட கேட்கிறா பாருங்க, எனக்கு உங்க கிட்ட வரணும், அவ்வளவுதான். புயல் அடிக்குதுப்பா, புயல் அடிச்சா சேஃப். நான் போட்ல இருக்கிறதெல்லாம் நான் உங்க கிட்ட இருக்கிறது. இயேசு இல்லாத போட்ல இருக்கிறத விட இயேசுவோடு கூட இந்த கடல்ல நிற்பதுதான் எனக்கு சேஃப். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்ட போனோம், போய் கேட்கல, நான் போட்டுமா, நான் போட்டுமா, நான் போட்டுமா, எல்லாம் எஸ்ன்னு சொல்லிருப்பாங்க. பேதுரு ஒரே ஒருத்தர் நீரே ஆனால். பேதுரு பேதுரு யோ அந்திரே அந்திரேயா அவரு அவரு அவரா எவரு, நான் போட்டுமா போட்டுமா. சும்மா இரு பேதுருவே, ஏற்கனவே உங்க விசுவாசத்தை பார்த்தாச்சு. அவர் வந்த உடனே ஆண்டவரையும் கூட பார்த்தா ஆவேசம். நீ இரு, உனக்கு விசுவாசத்துக்கும் சம்பந்தமே. பேதுருக்கு என்ன பக்கத்துல போகணும், பக்கத்துல போகணும். என்னதான் சூனேமியாள், அவளை ராஜா விருந்து அவர் அறைக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அவ துடிக்கிறா, என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உமக்கு பின்ன ஓடி வருவேன். ராஜாவின் அரண்மனையில் அவள் இருப்பதை விட வனாந்திரத்தில் நேசர் மேல் சார்ந்து கொண்டு இருப்பதை அவள் பெரிதாய் பார்த்தாள். பக்கத்திலே இரு, பக்கத்திலே இரு. ஆண்டவர் உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ ஆண்டவர் பக்கத்துல, அதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் 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 கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட ஆமென் ஜீவன் தந்த ரட்சகர். மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி யாரையும் திரும்பி கூட பார்க்கல. யாரையும் திரும்பி இவங்களை அந்திரேயாட்ட கேட்டா என்ன பண்ணும்? நம்ம எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு அப்பா கிட்ட நெருங்காம இருக்கிறோம். பவுலுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருந்த போது பவுல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று பைபிள்ல இருக்கு. கலாத்தியர் 1:16 எடுக்க வேண்டாம். அவர் எஸ் சொல்றார்ல, வா நான் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர, எனக்கு உங்க பக்கத்துல வரணும். எனக்கு காற்று அடிக்கிறது கஷ்டமா இருக்கட்டும், எனக்கு உங்க கிட்ட இருக்கணும். ஆமா, பிள்ளைங்க ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட அல்லது அவங்க அப்பா கிட்ட இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல, அப்படி ஃபீல் பண்றார் பேதுரு. கர்த்தர் அவனை விசேஷப்படுத்தினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். விழுந்த போது தூக்கி அவர்கள் 32 இருக்கு, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் படகுல காற்று அமர்ந்தது பேதுரு ஏறினாலையா இயேசு ஏறினாலையா? ஆனா பைபிள்ல எப்படி எழுத வச்சார் தெரியுமா? அவர்கள் படகில். அந்த அவர்கள் யாரெல்லாம்? இயேசுவும் பேதுரும். இப்படிதான் ஒரு காட்டுல ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சாம். அந்த தொங்கு பாலத்தில் வெயிட்டா யாராவது போன அந்த பாலம் என்ன பண்ணும் தெரியுமா? ஆடும். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு எலி அந்த பாலத்தோட போகுது. எலி போனா பாலம் ஆடுமா? ஆடாது. அது பாதி தூரம் போல, பாதி தூரம் போனதுமே பாலம் ஆட ஆரம்பிச்சிட்டு, எலிக்கு பரவாயில்லையே நம்ம வெயிட்டா இருக்கிறோமே, பாலம் ஆடுதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி சிங்கம் வருது. இப்ப பாலம் ஆடுறது எதனால?
சிங்கத்தினால நேர எலி மறுபக்கம் வந்துட்டு சிங்கம் அது பாட்டுக்கு போச்சு. எலி சும்மா இருக்கும். எலி எல்லாரையும் கூப்பிட்டு, பாத்தீங்களா நானும் சிங்கமும் போனதும் பாலம் எப்படி ஆடிச்சு பாத்தீங்களா? பாலம் ஆடுனது சிங்கத்தினால, ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தது எலியும். அது போலதான் கர்த்தர் விசேஷப்படுத்தும் போது எப்படி தெரியுமா? இந்த 12 பேர்ல பேதுருவை நீ தானே என்கிட்ட வரணும்னு விரும்பின. இப்ப பேதுருவை வா, என் காலு பட்டா மட்டும் இல்ல, உன் கால் படும்போது இந்த காற்று அமருவதை மற்ற 16 பேரையும் கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். இந்த புயலை அமர்த்தினால் மற்ற 11 பேர் இறங்கி வந்திருப்பாங்க. இந்த புயல்ல இவர் பெரிய விசுவாச வீரர்லாம் கிடையாது, காற்றை பார்த்து பயப்படக்கூடிய ஆளு. எல்லாம் ரைட்டு தான், ஆனா அவருக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எப்படி வித்தியாசப்படுத்துவார் பாருங்கள். சங்கீதம் 68:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எப்படியா? புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இது தெரியும். யாத்திராகம் 14வது அதிகாரம் 24-25 வசனங்களிலே, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அப்படி அவங்க ஓடி போகும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று 27வது வசனத்திலே பார்க்கிறோம். காரணம், தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களை எல்லாம் அந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் சத்துரு வந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்திலே சத்துரு நெருங்கினால் கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஒரு பக்கத்திலே தேவனுடைய செயலை பாருங்கள், அதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன செய்கிறார்? பார்வோனும் அவன் சேனையும் ஒருமித்து இருந்த போது கர்த்தர் அவர்களை சிதற பண்ணுகிறார். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். எப்படி சிதறுண்டு போவார்களா? தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா. இப்படிதான் கர்த்தர் சத்துருவை சிதற பண்ணுவான். திரும்பி ஓடும் போது எல்லாரும் பார்வோனுடைய ஆர்டருக்காக நிற்பாங்க நினைக்கிறீங்க? லெப்ட் ரைட் போடுறதுக்கு இல்ல. எனக்கு வீல் எல்லாம் என்ன ஆகுது? கலண்டுட்டு. வீல் கலண்ட வண்டி எங்க போகணும்னு தெரியாது. வீல் கலந்துட்டுன்னா அதுக்கப்புறம் டிரைவர் கண்ட்ரோல்ல நிக்காது. ஒருமித்து வந்த சத்துருவை சிதற பண்ணுகிறார். இன்னொரு புறம் பாருங்கள், இதுதான் இன்னொரு புறம். எசேக்கியேல் 37 சிதறி கிடந்த எலும்புகள். ஒரு புறம் ஒருமித்து நின்ற சத்துருவை கர்த்தர் எழுந்தருளி சிதற பண்ணும் போது, இன்னொரு பக்கத்துல அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சிதறி கிடக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி சிதறி இருந்த அத்தனை எலும்புகளையும் கர்த்தர் ஒன்றோடு ஒன்று சேர வைத்து காலூன்றி மகா பெரிய சேனையாய். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது என்று தெரிகிறதில்லை? உங்க குடும்பத்தை சிதற பண்ணி இன்னைக்கு சத்துரு மகிழ்ந்து கொண்டிருக்கிறானா? கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிதற பண்ணி இன்னைக்கு அநேகரை சிதற பண்ணி குடும்பமே பிரிஞ்சு இருக்கிறது. இதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் சத்துரு. சத்துருக்கள் ஒருமித்து கூடுறாங்க. நமக்கு தெரியும், சீஷர்கள் சிதறின போது
அதுவரை விரோதிகளாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று முதல் யாரா மாறிட்டாங்களா? சிநேகிதர்களாய் மாறிட்டாங்க. சீஷர்கள் ஒன்றாய் இருக்கும் வரைக்கும் அவர்கள் 2 பேரும் பிரிந்து இருக்கிறாங்க. சீஷர்கள் சிதறினதும் இவர்கள் ஒன்னாயிட்டாங்க. இன்னைக்கு சத்துருவின் கோட்டை பலப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் பிரிந்திருப்பது. குடும்பம் பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். பிள்ளைங்க பிரிந்திருந்தால் சத்துருவின் கோட்டை பலப்படும். இன்னைக்கு புருஷன் ஒரு வழி, மனைவி ஒரு வழி, பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னா 4 வழியில இப்படி இருக்கும் வரைக்கும் சத்துருவுக்கு அது கொண்டாட்டம். சத்துருவின் கோட்டை பலப்படும். கர்த்தர் இந்த நாளிலே இப்படி சிதறி இருக்கிறோம். நாங்க கடந்த நாளில் ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து வந்தார். கடன் நிமித்தம் அவங்க மனைவி ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க, இவர் இன்னொரு பக்கத்துல இருக்கிறார். பிள்ளைங்க 2 பேர் 2 ஏரியாவில் இருக்கிறாங்க. 4 பேருக்கும் சேர முடியல. கண்ணீரோடு வந்து கதறிட்டு அழுதுட்டு போனார். இப்படி எத்தனை பேர் குடும்பத்தை எத்தனை காரியங்களை வைத்து சத்துரு சிதற பண்ணி இருக்கிறான் தெரியுமா? சிதற பண்ணிவிட்டு அவன் ஒன்றாயிருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த நாளிலே உண்டு பண்ணுகிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனை சிதற பண்ணி நம்புறவங்க மட்டும் சிதறி இருக்கிற உன்னுடையவர்களை கர்த்தர் ஒன்றாய் சேர்த்து ஸ்லோரி ஸ்லோரி கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். கர்த்தர் அந்த காற்றை அனுப்புகிறார். எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கையில் நடந்தது போல இந்த நாளிலே கர்த்தர் இந்த வித்தியாசத்தை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புறம் தேவன் எழுந்தருளி சத்துருக்களை சிதறடிக்கிறார், மறுபுறம் தேவன் சிதறப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆமென். நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை. ஆமென். எல்லாம் பிள்ளைங்கள் உன் பந்தியை சுற்றிலும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். அது வீட்டோரங்கள்ங்கிறது தப்பா புரிஞ்சிருக்க கூடாது. அது கனி தரும் திராட்சை செடி, அதுதான் கனி கொடுக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிள்ளை இப்படி இருக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இந்த நன்மை, இந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. சத்துரு எங்கேயோ உள்ள புகுந்துட்டான், சிதற வச்சிருக்கிறான், சிதற வைக்கிறான். யார் யார் எங்க இல்லாமோ தெரியல. இந்த போன் மட்டும்தான் அவங்களை இணைக்குது, வேற இல்ல. அப்படி அந்த சகோதரர் சொன்னது, நான் இங்கே இருக்கிறது, என் மனைவிக்கு போன்ல நான் போன் பண்ணேன்னா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, நான் போன் பண்ண மாட்டேன், வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணுவேன். என்ன ஒரு வேதனை. சிதறி இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. சத்துரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் யாத்திராகமம் 5:11 நீங்க போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்லுகிறார் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆமென். அதாவது இவங்க சிதறி போனது கோல்டு சேர்க்கிறதுக்கு இல்ல, வைக்கோலுக்கு பதிலா தாளடிகள் என்னன்னு தெரியல. சரி, வைக்கோல்னு வச்சுக்கோங்களேன். இலையா? இலை புறக்க இவங்க சிதறி போனது. 4 பேர் 4 பக்கத்துல சிதறினது எதுக்கு தெரியுமா? கோல்டு எடுக்கல, டைமண்ட் எடுக்கல, இலை. இவங்க யாரு? என் ஜனங்கள்ங்கிறார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? அற்ப காரியத்துக்காக உன்னை சிதற பண்ணுகிறான். ஏன்னா இன்னைக்கு இது தேவையா இருக்கிறது. ஒருவேளை ஆகாரத்துக்காக உன்னை சிதற பண்ணுகிறான். ஆமென். இதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தை, இது உயிரடையுமா? இன்னைக்கு கர்த்தர் தருகிற ரேமா இதுதான். உன்னை எழுப்பி நிறுத்த எனக்கு ஒரு காற்று போதும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பார்வோனை அவன் சேனையும் கர்த்தர் எழுந்தருளி அவனை சிதற பண்ணுவான். ஆனா
இதே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலர் எல்லாம் யாத்திராகமம் 13:18 சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அணி அணியாய், நல்ல கைகளை தட்டி அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இலைக்காக ஆடு மாடுக்கு இலை கொடுக்கணும். இலை கொடுத்தாதான் அது பால் கொடுக்கும், அது வேலை செய்யும். அதுக்காக இலை பொறுக்கிறதுக்காக, விறகு பொறுக்கிறதுக்காக சிதறி போனாங்க. இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்காதுங்க. 2 அப்பம் சுடுறதுக்கு காட்டுல போய் விறகெடுக்க போனா, ஆமென், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணது என்ன? பஞ்ச காலத்தை மாற்றினாரா? காலத்தை மாற்றல, ஆனா இவன் வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. வித்தியாசம். அந்த பஞ்சகாலம் முழுவதும் மாவு குறையல, எண்ணெய் குறையல. பஞ்சகாலம் முழுவதும் மாவு எண்ணெய் குறையாதுன்னா அவளுடைய ஜெபம் எதுவா இருந்திருக்கும்? ஆண்டவரே, பஞ்சகாலம், இந்த பஞ்சகாலம் மட்டும் முடிஞ்சிடவே கூடாது. பஞ்சகாலம் முடிகிறது வரைக்கும் கேரண்டி மாவுக்கும் எண்ணெய்க்கும். பஞ்சகாலம் முடிஞ்சதும் மாவு எண்ணெய், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. அதான் அர்த்தம். அப்ப அவ ஜெபம் எதுவா இருந்திருக்கும்? எந்த காலத்தை நீங்க ஃபேஸ் பண்ண தயங்குனீங்களோ அந்த காலத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகம் 30 கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 1, 2, 3 நானே வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது, நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, அதுதான் சொன்னேன், பக்கத்தில் வா, பக்கத்தில் இரு. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அடுத்த வார்த்தை, உன்னுடையவர்கள். உன்னுடைய, அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி பக்கத்தில் இரு, பக்கத்தில் இரு. சத்துரு இந்த அளவுக்கு விளையாட காரணம் என்ன தெரியுமா? நீ கேப் உண்டாக்கிட்ட. நீ பக்கத்தில் இரு, கர்த்தர் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஒரு புறம் சத்துருக்களை சிதறடிக்கிறார், இன்னொரு புறம் சிதற கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர பண்ணி நான் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்க இதை இப்பவே நீங்க புருஷ மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்ட நாட்கள் சிலருக்கெல்லாம் வருஷம் ஆச்சுல்ல. சில சூழ்நிலையினால முடியல, சேர்ந்திருந்து ஒரே இடத்துல இருந்து சூழ்நிலை நிமித்தம் நீங்க அதை பார்க்க ஆரம்பிங்க. சூழ்நிலை தானே இப்படி 4 பேர் 4 பக்கத்துல பிரிச்சு வச்சிருக்கு. என்னதான் நம்ம நம்மளை சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் சில வலிதானங்க. சேர்ந்திருந்து சிலர்லாம் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது திருச்சி வழியா அந்த ஃப்ளைட்டு சென்னை போகுது. அப்போ திருச்சியில் இருக்கும்போது என் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணார். அப்போ அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு வார்த்தை. அப்போ நானும் அதில் இருக்கு, நானும் திருச்சியில் இருந்து சேம் ஃப்ளைட்னால அதுலேயே இருக்கிறோம். அடுத்து திருச்சியிலேருந்து ஏறுறதுக்காக வெயிட்டிங். நாங்கள் அதே ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், பிரதர் நீங்கள் எங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகிறீங்களா? அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இது நான் சொல்கிறது 2007 நடந்தது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பிரதர் நான் 7 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரேன் அப்படின்னா. டாயெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அதாவது குழந்தை பிள்ளைங்க வளர்ந்துருக்கும், பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. 7 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரேன் அப்படின்னாரு.
7 வருஷம் எனக்கு அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுதான் இவரை ஊருக்கு ஃபேமிலியை பார்க்க வரேன் அப்படின்னாரு. இப்படி எத்தனை பேர் தெரியுமா 3 வருஷம் கழிச்சு வருவாங்க, 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. லீவ் விடுவோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு 5 நாள் லீவ் கிடைக்கும், இவங்க ஊருக்கு வர முடியாது. ஏன்னா டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்தா ஹெவியா இருக்கும். சேர்ந்து இருக்கிற, அதாவது எப்பவுமே சேர்ந்திருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்போம். ஆனா சேர்ந்திருக்க கிடைக்கக்கூடிய தருணத்தில் கூட சேர்ந்திருக்க முடியாத ஒரு வரும் தெரியுமா, அதான் பெயின். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அது உங்களுக்கு தான் தெரியும். இனி நாங்க குடும்பமா சேர்ந்திருந்து மகிழ முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ என் பக்கத்துல இரு, நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும். நான் உன்னை விசேஷப்படுத்தி நான் வித்தியாசப்படுத்துவேன். நீ பக்கத்துல இரு. அடிக்கிற காற்றை பார்த்து ஆவேசம் என்று அப்புறமாய் போய் விடாதே. நீ ஆவேசம்னு சொல்லி போயிடாத. ஆமே, நீ பக்கத்துல வா, நீ பக்கத்துல வா. நேரம் போறதுனால 2வது பாதத்தில் இரு. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி நெகேமியாவுக்கு வருகிறது. எல்லாம் தெரிந்த பகுதியினால நான் ரொம்ப டீட்டெயிலா போகிற அந்த வார்த்தைக்குள்ள மட்டும் போய் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி அவன் கேள்விப்படுகிறான். 3வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் இருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அதாவது தீமையை அனுபவிக்கிறது கூட சகிச்சிடலாங்க, இந்த நிந்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல. ஏன் நிந்தை வருது தெரியுமா? தீங்கு அனுபவிக்கிறதுனால. தாவீது சொல்றாரு, நான் வியாதியில் இருந்ததும் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தீரா வியாதி இவனை பிடித்து கொண்டது, அவன் எப்பொழுது சாவான். என்னை விசாரிக்கிறது மாதிரி விசாரிச்சுட்டு போய் விசாரிக்கும் போது வந்து பார்க்கறான், நான் சொல்றேன் எனக்கு தலைவலின்னு, அவன் போய் சொல்றான் அவனுக்கு தலையில ஏதோ கட்டின்னு. இப்படி சொல்றவங்களா இருக்கிறாங்க. அதான் என்னை விசாரிக்கிறவன் வெளியே போய் துர்ச்செய்தியை. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா வெளியே சொல்ல மாட்டோம். சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோம், பாஸ்டர் பேரு சொல்லாம ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பேரு சொன்னா அவங்களே ஹாஸ்பிட்டல் பேரு, ரூமு, அவங்களே ஆபரேஷனுக்கு டைமும் செட் பண்ணிடுவாங்க. போனது அவங்க இன்னொரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கா இருக்கும். பிரதர் உங்களுக்கு என்னாச்சு அப்படிதான் கேட்பாங்க. நம்மள ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா, இங்க எதுக்கு வந்தீங்க அது வேற, உங்களுக்கு என்னாச்சு? நான் ஒருத்தங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? நேரம் நிந்தை தீங்கு. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. அவன் அப்படி பண்ணிருப்பான் நிந்தை. உனக்கு இதுவும் வேணும். இதை கேட்டதும் நெகேமியாவுக்கு வேலையே உட்கார வேலை கிடையாது. அவன் யாரு தெரியுமா? பந்தி பரிமாறுகிறவன். ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுறான். அப்போ அவனுக்கு என்ன வேலை கிடையாது? உட்கார வேலை கிடையாது. ஆனா உட்கார்ந்தான் இருக்கு. 3வது வசனத்தில் 4வது வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து. அவ்வளவுதான். இல்ல என்னாலலாம் உட்கார முடியாதுன்னா விட்டுரு. நிந்தையும் தீங்கும் உன் வாழ்க்கையில தொடர நீ இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஆனா உட்கார்ந்துரு. இல்ல நான் பார்க்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை, என்ன வேலை இருந்தா அந்த நிந்தை உன் காதில் அந்த செய்தி வருது, நீ எல்லாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற உத்தரவாதத்தினாலே நாம் இருக்கிற இடம் விசேஷப்பட போகிறது. ஆமா, நமக்கு தெரியாது. என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க. பல நேரத்தில் நம்ம இப்படிதான் கேட்போம், என்னை ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துறீங்க. புரியாது நமக்கு. ஆனா உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி, உட்கார்ந்து அழுது துக்கித்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எங்க அழணும்? ஏன்னா இவங்க இயேசுவுக்கு முன்னாடி இருந்து இயேசுவுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீ நிக்கிற இடம் சரியான இடம், அழுறது கரெக்டான தான். ஆனா நீ யாருக்காக அழுற? உங்களுக்காக. உங்க பிள்ளை, உன் கண்ணீர் அர்த்தம் உள்ளதாகட்டும். உன் கண்ணீர் அர்த்தம் உள்ள உட்கார்ந்து அழுது
ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். பக்கத்திலே இரு, விலகிறாத, பாதத்திலே இரு, சமூகத்தில இருந்து. சில காரியங்களுக்காக உபவாசிக்க ஆண்டவர் ஏவினா உபவாசிச்சிடும், ஜெபிக்க ஏவினா உட்கார்ந்துடணும். எந்த வேலையா இருந்தாலும் மாட்டி வைத்து நம்ம சாக்கு போக்கு சொல்லி எனக்கெல்லாம் ஜெபிக்க முடியல இல்ல. சில காரியம், ஏன்னா அலங்கம் இடிஞ்சாச்சு. அலங்கம் இடிஞ்சதுனால இந்த எது எது உள்ள வரக்கூடாதோ எல்லாமே உள்ள வந்துச்சு. அதாவது நம்ம நம்ம சில காரியம் எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் எது நடக்க. அவர் வந்து சகோதரர்கள் எல்லாம் விருந்து உண்ணும் போது இவர் பலி செலுத்துவார். ஏன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணிடக்கூடாது, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறவர் தான் யார் தெரியுமா? யோபு. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ட்ரீட்டுக்கு போறாங்க, எல்லாரும் இங்க கூடுறாங்க அங்க கூடுறாங்க, அதுக்குள்ள ஏதாவது அவங்களுக்குள்ள தப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா பலி செலுத்துற ஆளு தான் யாரு தெரியுமா? அவ்வளோ பயம் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. திடீர்னு செய்தி வரதும் போய் உக்காந்துட்டார் சாம்பல்ல. சொல்றேன், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு. இந்த நேரத்துல தான் அவர் தேவ பிள்ளை அவர் சமூகத்தில் அமர பழகணும். சில நாட்கள் சில காரியங்களுக்காக உடனே ஜெபித்தா பதில் வராது. தானியேல கூட பாருங்க, 9வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், ஜெபிக்கும் போதே பதில் வருது. 10வது அதிகாரத்துல ஜெபித்து 21வது நாள் தான் என்ன வருது? பதில் வருது. மோசே கூட பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கை நீட்டினதும் கடல் ஓபன் ஆகுது. ஆனா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது கையை ரொம்ப நேரம் உயர்த்தி வச்சுட்டே இருக்கிறாரு. சில காரியங்களுக்கு தேவன் அப்படிதான் செட் பண்ணி வைத்திருப்பார். காரணம், வானமண்டலத்திலே நடக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் தானியேல்கிட்ட சொன்னார், நீ மனதை செலுத்தின நாள் முதலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த பெர்ஷிய அதிபதி என்னோட 21 நாள் போராடினான் அப்படின்ட்டு வழி மறிக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரோட யுத்தம் வந்து, அதாவது ஒரு தூதனை வந்து பதிலுக்காக அனுப்பும் போது அந்த தூதன் பதில் மட்டும் தான் கொடுக்கணும், யுத்தம் பண்ணக்கூடாது. இது ஆண்டவருடைய நியமம். அதனாலதான் மீகாவேல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தானியேலுக்கு பதில் கொண்டு வந்த தூதன், அவனால போராடுற சத்ருவை அடிக்க முடியும். ஆனால் தூதர்களுக்கு டியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களா எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களா எதுவும் சொன்னதை செய்யணும், இறக்கப்பட்டு மாத்தி அதெல்லாம் கூடாது. எனவேதான் தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். தாவீது ஜனங்களை லெக்கம் பார்க்க ஆரம்பிப்பார். லெக்கம் பார்க்க ஆரம்பித்ததும் அங்க பார்த்த தூதன் ஒரு உருவின பட்டயத்தோட நிப்பான். அதை தூதனை கொடுக்க கட்டல. உடனே தாவீது, பரவாயில்ல அவர் என்ன வெட்டட்டும் அப்படி சொல்லிட்டு போகல. தாவீது உடனே எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? கர்த்தருடைய கையில் விழுவேனாக அப்படிங்கிறாரு. ஆண்டவர் எதாவது அடிக்கணும்னா நீங்க அடிங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, அவருடைய இரக்கங்கள் அனாதியா இருக்கிறது. ஏன்னா இவனுக்கு இறங்க தெரியாது, இவனுக்கு இறக்க தான் தெரியும். கத்தி எடுத்துட்டார்னா வெட்டு. எனவேதான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிற சங்கார தூதன் வரும்போது எதுக்கு ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசணும்? அவனுக்கு டியூட்டி என்ன? வீட்டில் இருக்கிற பிள்ளைய அடிக்கணும். அந்த டியூட்டி இந்த வீட்டில் வந்தா, இந்த வீட்டில் ஆல்ரெடி முதற் பலன் அடிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய அடையாளமாக ரத்தம் பூசப்பட்டு விட்டது. நமக்காக அடிக்கப்பட்ட முதற் பலன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தூதர்களுக்கு வேலை தான் பணிவிடை ஆவிகள். கர்த்தருடைய சொற்படி செய்கிற அவருடைய பணிவிடை ஆவிகள் சொன்னதை அப்படியே செய்யணும், அங்க இறங்கணும். இரக்கமுள்ள கர்த்தர். எனவேதான் தூதன் தானியேல்கிட்ட வரார். சரி, நான் டாபிக் மாறி பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதை கிளியர் பண்றேன். எதுக்கு அந்த தூதனால இல்ல, தூதன் வெயிட் பண்றான் மீகாவேல் வர. ஏன்னா மீகாவேலுக்கு டியூட்டி தான் என்ன தெரியுமா? வெட்டுறது. மீகாவேல் எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு அந்த அதிகாரத்தில் நம்மளால பார்க்க முடியும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ பிள்ளைகளை சில காரியங்களுக்காக உட்கார்ந்து சோர்ந்து போகக்கூடாது. அதனாலதான் சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுவார். சொல்லியிருக்கிறார்ல, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இவங்க அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது சன்பலாத்தும் தொபியாவும் போன்றவர்கள் எதிர் டீம்ல இருந்து அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு,
என்ன வார்த்தை தெரியுமா? 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? அடுத்த வார்த்தையை பாருங்க. சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சொன்னார். சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்கள், இதுல சுட்டரித்து போடப்பட்டதுப்பா. இதுக்கு நீ இவங்க வந்து உயிர் கொடுப்பாங்களா? உயிர் கொடுக்கப்பட்டதல்லவா? அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டதல்லவா? நீ அழுறது, நீ துக்கப்பட்டது, நீ மண்டாடினது, நீ உபவாசித்தது வீண் போகாது சகோதரா, வீண் போகாது சகோதரி. இன்னைக்கு அநேக சன்பலாத்து தோபியாக்களும் இப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுட்டரித்து போடப்பட்ட கற்களுக்கு உயிர் கொடுப்பாங்களா? இந்த அலங்கனி கட்டி முடிக்கப்படுமா? இவன் ஜெபத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா? பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு, இவன் விசுவாசத்தில் இதெல்லாம் நடக்குமா? சுட்டரித்து, இது சுட்டரித்து போடப்பட்டது. இந்த சாப்டரை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். உன் காது கேட்க இந்த வார்த்தைகள் வரும். இது நீ நடக்க சாத்தியமே இல்லை, இது நீ நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சுட்டரித்து போடப்பட்ட கற்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையில நீங்க பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். இடிக்க சத்துரு எடுக்கிற நாளை விட கட்டுகிற நாள். ஆமா, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பா. சத்துரு சலமகரதனர சுட்டரித்து போடப்பட்டது என்று சன்பலாத்து சொல்லும் போது அவன் கூட சேர்ந்து நீ இசைப்பாட்டு பாடாத. ஆமா, அது சுட்டரித்து போடப்பட்டதுதான், இனி இது வாய்ப்பு அப்படி சொல்லிராத. அவன் சொல்லி கொண்டுதான் இருப்பான். ஆனா உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? தேவை, அது நல்ல பங்கு. ஆண்டவர் சமூகத்தில் அழணுமா? சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுங்க. எந்த மனுஷன் முன்னாடியும் அழாதீங்க. தன் முகம் ராஜாவுக்கு முன்பாய் வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணா, ஆனா வாடலா வந்துட்டு. கர்த்தர் சிலருக்கு முன்னாடி நம்ம முகத்தை அப்படிதான் வைப்பார். அப்படி வைக்கிறதுனால நமக்கு தயவு கிடைக்கும். அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி போய் இருந்துட்டு அப்படி இருக்காதீங்க, அடிதான் கிடைக்கும். ஆமே, உள்ளம் உள்ளம் அப்படி குமுறுது. இத்தனைக்கு ஜோம் பண்ணிட்டு தான் வராரு. சில நேரத்தில் பாருங்க, ஜோம் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு உள்ளம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அழுதுட்டே இருக்கும். அன்னாள் சில காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வந்ததும் நம்முடைய அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் சில காரியத்துக்காக எவ்வளோ ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளம் அழுதுட்டு தான் இருக்கும். அந்த அழுகையினால உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் அழுதுட்டு தானே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். அதனால உங்களுக்கு ராஜாவின் தயை கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி. மூன்றாவது, பலி செலுத்தி கொண்டிரு. பலி செலுத்தி கொண்டு நேரம் போறதுனால குயிக்கா நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரியும், எண்ணாகமும் 17வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி மற்றவர்களுக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை கர்த்தர் செய்வதற்கான காரணம் உண்டு. அந்த காரணம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோசையை கூட விட்டுருவாங்க, ஆரோன் எல்லாம் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஆரோன் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அதனாலதான் அவர் கண்டுக்குட்டியை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய டார்ச்சர். இந்த ஆரோனை பாருங்க, உண்மையிலே மோசே நேம் தான் வெளியே வந்துட்டே இருக்குது. ஆரோன் பேர்லாம் ரொம்ப அடிபடும். ஆனால் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒளி என்று பைபிள்ல இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும், அழைக்கப்பட்டவன் நிந்திக்கப்படுவது, அழைக்கப்பட்டவன் அவமானப்படுத்தப்படுவது, அழைக்கப்பட்டவன் ஒதுக்கப்படுவது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கர்த்தர் எப்பவுமே சும்மா இருப்பார் நினைக்காதீங்க. ஒரு நாளை கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிறார்.
இங்க என்னாச்சுன்னா, ஏன் இவங்க மட்டும் தான் பலி செலுத்துவாங்களோ, நாங்க செலுத்தக்கூடாதுன்னு கோராக் உட்பட ஒரு கூட்டத்தார் எழும்பிட்டாங்க. இந்த ஆரோன் வந்து ஜனங்களுக்காக நிற்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான், அவ்வளவு பலி செலுத்துறான், அவ்வளவு டெடிகேஷனோட நிறைய காரியத்தை செய்யறான். அப்படியே அவனை தட்டி விடுறாங்க. இதனால தேவ கோபம் உண்டு, கர்த்தர் அடித்தார் என்று பைபிள்ல இருக்கு. வாதை எழும்புது, பூமி பிளந்தது, அக்கினி பட்சித்தது, வாதை தொடங்குது. உண்மையிலே ஆரோன் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? இனி இந்த ஜனங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ண வேண்டிய பல நேரத்தில் பாருங்க, நம்ம குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், நம்மளை அப்படியே ஓரம் கட்டுவாங்க பாருங்க, நம்மளை ஒதுக்குவாங்க பாருங்க, நம்மளை அப்படி தனியாவே விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இனி இவங்களுக்காக ஜெபம் பண்ணி இல்ல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்துறதை விட்டுறாத. இப்போ ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை எப்படி பார்க்கிறான்? ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், 16வது அதிகாரம் 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு, அது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவர் தான் இதை செஞ்சுட்டே இருந்தார். அந்த டியூட்டியை நீ ஸ்டாப் பண்ணிடாத, உன் ஜெபத்தை நீ விட்டுறாத. உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் உறவுகளின் ரட்சிப்புக்காக அந்த அக்கினியை போட்டு நீ பண்ணிட்டு இருந்திய ஸ்டாப் பண்ணிராத. உன் ஜெபத்தை தடுக்கிறது மாதிரி பேசுறவங்க வாழ்றது கூட உன் ஜெபத்தினாலதான். ஸ்டாப் பண்ணிராத. நீ போய் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். உடனே ஆரோன், நான்லாம் இனி போக மாட்டேன். மோசே கூட ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, என்னாலெல்லாம் தாங்க முடியாது, என்னை எடுத்துருங்கன்னு. ஆரோன் சொல்லல. ஆரோனுடைய கோலை தான் போட்டு ஏன்னா மோசே சொல்லிட்டாரு. அப்போ ஆரோனை ஆண்டவர் சப்போர்ட்டிவா நிறுத்தி ஆரோனை வச்சுதான் கோலை போட வச்சுட்டு இருக்கிறார். இந்த ஆரோனால ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகள், எத்தனை பேருக்காக இந்த ஆரோன் ஜெபித்து எத்தனை நன்மைகளை வாங்கி கொடுத்தான். அவனுக்கு இன்னும் ஒரு நன்மையும் வேதத்துல காட்டவில்லையே. இந்த ஆரோன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றதுனால எத்தனை ஜனங்களுக்கு நன்மைகள், எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தார்கள், ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஆனா ஆரோனுக்கு லைஃப் இப்படி இருக்கும்போதுதான் ஆரோனுடைய பிரேயர் லைஃபையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு, குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும்போது வாதை ஆரம்பிக்குது. ஆரோன் சைலண்ட் ஆயிட்டான்னா பிரச்சனை பெருசாயிரும். எனவே நீங்க வந்து யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. மோசேக்கு தான் விஷயம் தெரியும், தேவர் சாயலை காண்கிற மோசேக்கு தான் தெரியும் இந்த ஆரோனுக்குள்ள இருக்கிற கிஃப்ட். வாத ஸ்டார்ட் ஆயிட்டுப்பா, நீ போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். மோசே சொன்னபடியே அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 47வது வசனம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில். மோசே ஓட சொன்னாரா? போன்னு சொன்னாரு. ஆரோன் இன்னும் மெதுவா போயிருக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிருக்கலாமே. அவன் உத்தரவாதம் எடுக்கிறான். இவ்வளவு முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு நிந்திக்கிறாங்க, இவ்வளவு ஒதுக்குறாங்க, அவன் வாயை அடைக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்காக அவன் உத்தரவாதம் எடுத்த போது வாதையை நிறுத்திட்டாரு. வாதையை நிறுத்திட்டு கத்த சொல்றாரு, இனி நான் இப்படி சும்மா இருக்க மாட்டேன். எல்லா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வாங்கு, லேவி கோத்திரத்து கோல்ல ஆரோன்னு பேரை எழுது, நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆரம்பத்தில் இவ்வளவு காலம் பொறுத்தாயே. ஆமென். பலி செலுத்துறதை விட்டுறாத. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஓடினான், ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவேன் என்றான். மோசே எங்க நிக்கிறாரு? உயிரோடு இருக்கிறவங்க பக்கத்தில். ஆரோன் எங்க நிக்கிறாரு? 2 பேருக்கு நடுவில். இதான் திறப்பில் நிற்கிறவன். மோசே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்னான்.
ஜனங்கள் கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருக்க தேவ கோபம் அவங்க மேல வந்துடக்கூடாது அப்படி நிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கு என்ன அழைப்பு அங்க நிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனை மறக்கல. மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தார். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர். அதனாலதான் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி. இந்த சம்பவத்துக்கு பின்பு சொல்ற, நீ ஒவ்வொரு கோத்திரத்தின் கோலை வாங்கி அவர்கள் அதிலே அவனவன் பெயரை எழுதுவாயாக. 3வது வசனத்தை பாருங்கள். லேவியனுடைய கோலின் மேல் வேற எந்த பேர் எழுதக்கூடாது. அவனை இவ்வளவு நிந்தித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவனை ஒதுக்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவங்க செத்துடக்கூடாது, அவங்க வாழ்ந்திருக்கணும் நிக்கிறான் பாரு. அதுவும் சும்மால உத்தரவாதம் எடுத்து ஓடுறான். ஏங்க, அக்னியை எடுத்து அந்த தூப இதுல போட்டு ஓடுறதுங்கிறது விளையாட்டு காரியமா? விளையாட்டு காரியமா? அவன் கிரயம் செலுத்துறான். அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சும்மா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பலி செலுத்துறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாதை தொடங்கி இருக்கிறது. மோசே ஆரோன்ட்ட சொல்ற, ஆரோன் நீ பாக்குறல்ல வாதை தொடங்குது, இந்த நேரத்துல நீ வேற எதுவுமே யோசிக்காத, ஆரோனே நீ போ. ஆரோன் ஓடுறார். மோசை விட மூத்தவர். மோசைக்கு 80 வயசுக்கு மேல உண்டு. இந்த ஆரோனுக்கு ஓடுறார். எதுவுமே ஒன்றையும் மறந்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே எல்லா கோத்திரத்திலும் எனக்கு அந்த டைம் வந்துட்டு நான் வித்தியாசப்படுத்துகிறேன், நான் விசேஷப்படுத்துகிறேன் நாள் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழில். அப்படி எல்லா 12 கோல்களை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வச்சுட்டு எல்லாரும் போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் காண செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நீ நின்றதை கர்த்தர் கண்டார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் துளிர் விட வைக்க போகிறதை எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை, எல்லாரும் அவங்க கோலை வாங்கும் போது கண்ணு எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? ஆகாது என்று தள்ளின கல்லை. நான் நம்புறேன் சிலருக்காக இந்த ஃபைல் எமர்ஜென்சி ஃபைல், இது தூக்கி மேல வச்சு பேசிட்டு இருக்கிறார். எல்லா கண்கள் காண, பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்திக் கொண்டிரு, வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அது எப்படிப்பட்ட வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லி செவிக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? இந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவேன். முறுமுறுப்பை. 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாய் அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் அது முன்னாடி இருக்கணும். இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவார். அப்பொழுது அவர்கள், இப்போ பாருங்க, ஆரோன் கோலை துளிர்விட பண்ணினதும் எதற்காக தெரியுமா? ஜனங்க வாழ்வுக்காக. அவங்க சாக மாட்டாங்க, அப்படிதான் சொல்றாரு. கர்த்தர் வித்தியாசப்படுத்துறது இன்னொருத்தங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைத்து அநேகரை மீட்கும்படிக்கு சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கோலை பார்க்கிறவன் இந்த பெட்டியை பார்க்கணும், இந்த பெட்டியை பார்க்கிறவன் இதை பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த ஆரோன் இவ்வளவு காலம் அப்படித்தான் என்றான். நம்மள மோசையின் முகம் பிரகாசித்ததை மட்டும்தான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் ஆரோனுடைய கோலையும் துளிர்விட
பண்ணுவேன். லேவியின் கோத்திரத்தில் பிறந்தவர்களில் மோசே உண்டுல்ல, மோசே உண்டுல்ல, மோசையின் பேர் எழுதியிருக்கலாமே. பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கர்த்தர் விசேஷப்படுத்துவார். நீ அவ்வளவு ஒதுக்குனதுக்கு அப்புறம் உனக்காக ஓடி போறான். உனக்கு ஒரு கஷ்டம்னா போய் பாதத்துல விழுறான். கர்த்தர் எல்லா கண்கள் காண கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே. நீரெல்லாம் சீமாயினர் நீர் இருக்க கவலை எனக்கில்லை. நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லை. நீரெல்லாம் பார்த்து கைகளை உயர்த்தி யெகோவாயிரே, 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 யெகோவா. வார்த்தை என் வாழ்வை மாற்றினதே, வார்த்தையே என் வாழ்வை மாற்றினதே. வாழ்ந்திருக்க பலனும் மீந்ததே. உம் வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே. வாழ்ந்திருக்க நினைப்பதை காட்டிலும், நினைப்பதை காட்டிலும், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயிரே, 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 யெகோவா, யெகோவாயிரே. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன். துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தே. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன். துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தே. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீர். மறுபடியும் சொல்லுங்க. வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, வஸ்திரம் என் மேல் உம் அடையாளம் தந்திருக்கிறீங்க. என்ன வந்தாலும் என் கூட இருப்பீங்கப்பா, என்னோடு இருப்பீர். ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. சொல்லுங்க. யெகோவாயிரே, 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 யெகோவா. ரெண்டு கைகளை உயர்த்தி 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணும். விசேஷப்படுத்தி நீங்க ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கறதை எல்லாரும் பார்க்க போறாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்ல பக்கத்திலே இரு. வேற யார்ட்ட பெர்மிஷன் கேட்காத அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிராத, பக்கத்திலே இரு, பாதத்திலே இரு, பலி செலுத்திக் கொண்டே இரு. தெரியும் தெரியும், ஆனாலும் வாத நிறுத்தணும்னா வாஞ்சம் தான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டாரா? நடுவில் நிக்க வச்சுட்டார். என்ன இப்படி கொண்டு நடுவில் நிக்க வச்சுட்டீங்க. நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். உன் கோல் துளிர் விடுவதை எல்லா கண்களும் காணும். எல்லா கண்களும் காணும்.
அப்படியே கைகளை உயர்த்தி தகப்பனே, அந்த வித்தியாசத்தை பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் தொழிற்கும், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த வித்தியாசத்தை சீக்கிரமாய் உண்டு பண்ண போறீங்க. கர்த்தர் அப்படியே செய்தார், கர்த்தர் அப்படியே செய்வார், கர்த்தர் அப்படியே செய்வார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. பக்கத்துல பாதத்துல பலி செலுத்தி கொண்டிருக்கிற நிலையில எங்களை தொடர பண்ணும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.